இன்ஸ்டாகிராமில் புது அப்டேட் வந்திருக்குது. அது என்ன அப்டேட்னா இனிமேல் நம்மளோட போஸ்ட்டும் சரி, ரீல்ஸும் சரி நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்டேட் தான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து கரண்ட்லி வந்து அப்டேட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்ச் வந்து விவோட X4 3 அந்த மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் லீக் ஆகிருக்குது. நீங்கள் டிஸ்பிளே தெரியுற இந்த இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8.03 2K சாம்சங் E7 LTPO 8T டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. இதில் நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இதில் 3000 கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட்டர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு 6.53 அவுட்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கும் போது ஸ்மாலாக இருக்கும்ல அந்த டிஸ்பிளே. இதில் ப்ராசஸர் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 8 Gen 3 தான் இதில் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேம் செட்டப் 50+50 64 கொடுத்துருக்காங்க. ஒரு 5500 பெரிய பேட்டரி சப்போர்ட்டும் அதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் 120 வாட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் IPX8 ரேட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. கூகுளும் ஆப்பிளும் இப்போ பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி ஆப்பிள் ஃபோனில் வந்து ஹே சிரி அப்படின்னு நம்ம ஏதாச்சும் கேட்டால் அந்த சிரி வந்து சொல்லலாம். இனிமேல் வந்து நீ சிரி வராது, இனிமேல் வந்து ஜெமினி AI தான் வந்து வரும். இது கூகுளே வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஊர்லலாம் நைட்டு வந்து அந்த ரிஃப்ளெக்டர் வந்து நம்ம லைட் அடித்தா வந்து க்ளோ ஆகலாம். அதே மாதிரி இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன பண்ணால் அந்த லைனுக்கு மேலே வந்து ஒரு லிக்யூட் மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நைட் டைம் வந்து நீங்கள் ரோட்டில் போனாலே அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து க்ளோ ஆகிற மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் ஆஸ்திரேலியா ஃபுல்லாக வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி க்ளோவான நைட் ஃபுல் லைனில் மேலே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் சிரிக்காமல் சொல்லணும். மோட்டோ ஃபேன்ஸ் காத்துட்டு இருந்த H50 Pro இப்போ வந்து April 3 வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து ப்ராசஸர் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 3 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 144 Hz அதாவது POLED கர்வ் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. 144 Hz மேக்ஸிமம் வந்து இது கேமிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிட் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2000 பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP அதாவது ப்ரோ கிரேட் மெயின் கேமரா அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தா 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 125 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து மோட்டோ ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் தான் இந்த மொபைல் லான்ச் ஆனால்